லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் A.R. ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் February 9 உங்கள் அபிமான திரையரங்குகளில். மக்கள் நல இயக்கத்தின் மூலமாக தன்னாலான நல பணிகளை செய்து வருகிறேன் என்று நடிகர் விஷால் கூறியிருக்கிறார். வரும் காலகட்டத்தில் இயற்கை வேறு ஏதேனும் முடிவெடுக்க வைத்தால் மக்களுக்காக குரல் கொடுப்பேன் என்று சூசகமாக அவர் அரசியல் வருகை குறித்து தெரிவித்திருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். மக்கள் நல இயக்கத்தின் மூலமாக தன்னாலான நலப்பணிகளை மக்களுக்கு செய்து வருகிறேன். வரும் காலகட்டத்தில் இயற்கை வேறு ஏதேனும் முடிவெடுக்க வைத்தால் மக்களுக்காக குரல் கொடுப்பேன் என்று தன்னுடைய அறிக்கையின் மூலமாக நடிகர் விஷால் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர் சனா கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார். சனா, அந்த அறிக்கையில வேற என்னென்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார்? என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோட ஆரம்ப காலத்திலிருந்தே என்னுடைய ரசிகர் மன்றத்தை ஒரு சராசரி மன்றமாய் கருதாமல் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு கருதி என்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற நோக்கத்துலதான் நான் இந்த நற்பணி மன்றத்தை இயக்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமா தான் மக்களின் முன்னேற்றத்திற்காக மக்கள் நல இயக்கத்தையே நான் உருவாக்கி இருக்கேன். அது மாவட்டம், தொகுதி, கிளை வாரியாக மக்கள் பணி செய்வதற்காக என் தாயார் பெயர்ல இயங்குற தேவி அறக்கட்டளை, அது மூலமா நான் நிறைய ஏழை குழந்தைகளுக்கு உதவி செஞ்சுட்டு வரேன். அது மட்டும் இல்லாம முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்களின் பெயர்ல ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு படிக்க உதவியும் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மணிமாறன். இன்னொன்னு நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவரின் வாக்குப்படி என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து கொண்டே இருப்பேனும் சொல்லியிருக்காரு. அறிக்கையில இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. சினிமா நடிகர்கள் சினிமா சம்பந்தமான நிறைய செய்திகளை நீங்க சேகரிக்கிறீங்க. இவர் சொன்ன மாதிரி, குறிப்பிட்ட மாதிரி மாவட்டம் முழுக்க அல்லது மாநிலம் முழுக்க என்னென்ன பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ வெள்ளம் வந்தப்ப கூட அவருடைய தேவி அறக்கட்டளை மூலமா தான் நிறைய பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல உதவியை செஞ்சுட்டு வந்தாரு அவரு. அது மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய ரசிகர் மன்றத்தின் மூலமாக நிறைய உதவிகளை அவர் கொடுத்துட்டு வந்தாரு. அவர் சொல்ற மாதிரியே நிறைய ஏழை குழந்தைகளுக்கு அவங்க படிக்கிறதுக்கான நிறைய உதவிகளையும் விஷால் செஞ்சுட்டு வர்றாரு. தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி சனா. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் A.R. ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் February 9 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.